கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 11:15. ரோமன்ஸ் 11:15. அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது? மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தரிசனம் பாருங்க. கர்த்தர் என்னெல்லாம் இஸ்ரவேலுக்கு செய்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு தரிசனத்தை மிக தெளிவாக சொல்றார். இப்போ அவங்களுடைய தள்ளி விடுதல் என்ன? இஸ்ரவேல் தேச மக்கள் என்ன இரட்சகரை தள்ளிவிட்டது, அவங்க இடறி போனது, இது எல்லாமே என்னவாயிடுத்து? உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷம் போகக்கூடியதாக புறஜாதியாருடைய ரட்சிப்புக்கு உண்டானதாயிருச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 13வது அதிகாரம் 46வது வசனத்தில் பார்க்கிறோம். ரெண்டாவது என்ன சொல்றாரு? அது என்ன ஆயிடுச்சு? அவர்களுடைய தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குறதாக இருக்கிறதுக்காக. அப்போ உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இஸ்ரவேல் தடுமாறினதுனால, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால தான் என்ன ஏற்றுக்கொண்டக்கூடியதான். அப்போ சுவிசேஷம் என்ன போச்சு? புறஜாதியாருக்கு போயிடுச்சு. அப்போ வேற தேசத்தில் உள்ள மக்கள் என்னானாங்க? தேவனோடு ஒப்புரவாகினாங்க. அதன் மூலமாய் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் நிறைவேறக்கூடியதாக. இங்கே ஒப்புரவாக்குதல் என்று சொல்லுவது எதை குறிக்குன்னா, தேவனுக்கு எதிரான நம்ம புறஜாதி மக்களாகிய நாமும் ஒன்றாய் சேருவது. நீங்கள் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18-19 சொல்லும்போது என்ன, நம்மளை தேவனோடு ஒப்புரவாக்கி நமக்கு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு என்று சொல்லக்கூடியதான். நீங்கள் எபேசியர் 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 18வது வசனம் வரைக்கும் எப்படி புறஜாதி மக்களை நம்மளை ஒன்றா கொண்டு சேர்த்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் என்னமாய் இராது. இப்போ அவங்கள உள்ளுக்குள்ளே கொண்டு அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த தேசமே திரும்பி மேசியா இவர் தான் எங்களை ரட்சிக்க வந்த இரட்சகர் என்று சொல்லக்கூடிய முழுமையை எல்லாரும் வரும்போது, அந்த ஆவிக்குரிய காரியம் வரும்போது என்னாகும்? ஓசியா 3:5 சொன்ன மாதிரி கடைசி நாட்கள் எல்லாரும் தேவனை பார்க்கக்கூடியதா. சகரியா 12:10 சொன்ன மாதிரி அவங்க உருவ குத்தினவர்களை நோக்கி பார்த்து ரட்சிப்படைவார்கள் என்று சொல்லக்கூடியதாக. அது எப்படி எதோட ஒப்பிட்டு சொல்றாரு? மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல இருக்கும் அல்லவா? அதாவது ஒரு உலகம் முழுவதும் ஒரு ரிவைவல் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுப்புதல் வரும்போது எப்படி இருக்கும்? செத்து போன உயிரோடு வந்தது போல இருக்கும். அப்போ உலகம் முழுவதும் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல், உலகளாவிய ஒரு ரிவைவல். அது மாத்திரமல்ல, எல்லா தேசங்களும் மறுபடியும் ஒன்றாய் சேர்ந்து அந்த காரியம் முழுவதும் தேவனுக்கென்று வரக்கூடியதாக. அந்த மறுபடியும் திரும்ப எடுத்து கட்டுவது எப்படி இருக்கும்? ஒரு எசேக்கியேல் 37 சொல்லும்போது உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து வருவது போல, ஏசாயா 60 சொன்னது போல எல்லாம் தேவனுடைய வெளிச்சத்திற்கீழாக வரக்கூடியது போல வரும்போது, இஸ்ரவேலுடைய எதிர்கால ரட்சிப்பு என்ன பண்ணும்? மொத்த உலகத்திற்கும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கும். ஆமென். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு 3 பாயிண்ட் தெளிவாக எடுத்துக்கோங்க. ஒன்று இஸ்ரவேலுடைய நிராகரிப்பு என்ன கொண்டு வந்துச்சு? மொத்த உலகத்திற்கும் ஒரு ஒப்புரவாக்குதலை கொண்டு வந்துச்சு. இஸ்ரவேலுடைய எதிர்காலம் ஏற்றுக்கொள்ளும் போது உலகம் முழுவதுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவனுடைய திட்டம் மொத்த உலகத்திலையும் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவது தான் அப்படின்னு புரிஞ்சிருச்சா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் மரித்து போனதாக இருக்குது? அதாவது இப்போ தேவன் மரித்து இஸ்ரவேல் தேச மக்கள் நிராகரித்ததுனால அவர் என்ன பண்ணார்? மொத்த உலகத்திற்கும் சுவிசேஷம் கொடுத்து அவங்க ஏற்றுக்கொள்ளும் போது மொத்த உலகத்துக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும்னா, இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எது மரித்து போனதாக இருக்கிறதோ அதிலிருந்து ஒரு புது ஜீவனை தேவனால் கொடுக்க முடியுமா, முடியாதா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? என்னுடைய வாழ்க்கையில் இந்தந்த பகுதியில் ஆண்டவரே ஒரு மரித்து போனது போல இருக்குது, உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறது, அதில் எல்லாம் ஆண்டவரே ஒரு உயிர்ப்பிப்பு உண்டாகும் என்று சொல்லக்கூடியதா? ஏன்னா நம்ம தேவனோட ஒப்புரவாயிட்டோமே.
அப்போ தேவனோட ஒப்புரவு ஆகும்போது தேவனிலிருந்து வரக்கூடிய அந்த அளவில்லாத கிருபை அது நம்ம மேலே விழும்போது நமக்கு என்ன உண்டாகிறது? நம்ம மற்றவர்களை ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தில் கொண்டு வர்றோம். இதை புரிந்து கொண்டோன்னா இஸ்ரவேலுக்கு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும். அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவர்களும் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியத்தில் நம்மளும் உந்துதலோடு ஜெபிக்க ஆரம்பிப்போம். அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகள் மரித்து போனதாக இருக்கிறதோ அதில் உயிர்ப்பிப்பின் ஆவி உண்டாகட்டும் ஜெபிப்போமா? வல்ல பிதாவே, இதோ இஸ்ரவேல் மக்களால் அவர்களுடைய தள்ளுதல் இந்த செத்து போன உலகத்துக்கு அவர்கள் திரும்பி வரும்போது ஒரு ஜீவனை கொடுப்பது போல இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியெல்லாம் மரித்து போனதாக இருக்கிறதோ அங்கு உம்மது உயிர்த்தெழுதலின் வல்லமை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.